பகவானை சோதிக்கு வரக்கூடிய சமயத்தில் ஆமனே சிவபெருமானப்பட்டவர் தேவர்களெல்லாம் ஆமையா கையிலே விட்டு உயர்ந்துகிறார் கடவுள் பகவான் ஓடினார் மயில் வாகனத்தில் சுப்பிரமணியர் ஓடினார் கருமகி வாகனத்தில் சமதர்மன் ஓடினார் கடுவா வாகனத்தில் காளிதேவி ஓடினார் வாகனத்தில் அழகு தர்மன் ஓடினார் முதலை வாகனத்தில் குபேரன் ஓடினார் கனகுழி மயில் வாகனத்தில் சுப்பிரமணியன் ஓடினார் ஓடிக்கொண்டே இருந்தமான உலகிற்கு வரும் என்று வரங்களையும் வாங்கி அவரையே விரட்டுகின்ற சமயத்தில் ஈஸ்வரியார் பார்வதியார் லட்சியமாக எண்ணி ஏற பகவான் இடத்திலே வந்து ஈஸ்வரனை காப்பாற்ற வேண்டும் ஏற்கனவே வரமுடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆமாண்ணே இப்படி தன் சுருவத்திலே போனோமானா நம்மளை சும்மா விட மாட்டான் என்று சொல்லி மாடு மேய்க்கக்கூடிய பாலன் கூடவே வருகின்றார் அப்படி வந்து
தீங்குழலை எடுத்து அமன்னே மாயக்கண்ணன் ஊதுகின்ற போது அமையா இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் எல்லாம் கண்ணன் எந்த விதமாக புல்லாமல் இசைக்கிறாரோ இசைக்கு ஏற்றால் போலே ஆடு மாடும் ஆடுகின்றது ஆடு மாடுகள் ஆடுவது போலவே ஆமா சிவரடிப்புக்கும் சேர்ந்து ஆடுகின்றது இந்த விதமாக பகவான் ஆடுகிறார் தெரியுமா எப்படி என்ன திரும்பி 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 என சிவனும் ஆடவே சிவனும் ஆடவே திரும்பி 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 என சிவனும் ஆடவே சிவனும் ஆடவே ஆதி சிவனும் ஆடவே ஆதி சிவனும் ஆடவே வேண்டி மரங்களை வென்ற ராஜராகப்பட்டவன் அமையோ மகானுக்கும் பயந்து அம்மா எல்லாம் ஒளிந்து ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய சமயத்துல சரி ஈசன் சிவபெருமான் சிவரடி புஷ்பமாகவே இருக்கின்றான் அம்மாண்டே அப்படி சிவரடி புஷ்பமாக இருந்து இருக்கக்கூடிய சமயத்துல அம்மன்னே அச்சுதன் கோபாலக்கண்ணன் ஆடு மாடுகளை எல்லாம் வைத்துக் கொண்டு அங்கு வந்து புல்லாங்குழலுக்கு ஆடுகின்ற போது ஆமா ஈசன் சிவபெருமான் இருக்கக்கூடிய சுவரடி கோப்பும் ஆடுகின்றது பார்த்தா மாயவன் ஆமா நம்ம என்ன விதமா புல்லாங்குழல் இசைக்கின்றோமோ ஆமா இசைக்கு தகுந்தாற் போல இருக்க கோப்பு ஆடுது நம்ம பாட்டுக்கு தகுந்த ஆடுதுன்னா நம்ம பகவான் தான் இருக்க முடியும் அது ஒருவரால் மட்டும்தானே முடியும் நம்ம அக்கான் தான் இப்படி இருக்காரோ ஆமா அப்படி என்று சொல்லி ஆமையோ சிவரடி புஷ்பத்தை விட்டு வெளியில வர வைக்க வேண்டும் சரி அப்படி வெளியில வரணுமே ஆனா அவருடைய விவரங்களை எல்லாம் நம்ம பார்த்தா சொன்னாக்கா அவர் வெளியே வருவார் என்று சொல்லி இந்த மாயக்கண்ணன் என்ன விதமாக பாடுகிறார் பாருங்க எப்படி அண்ணா மண்சும் வந்ததும் மானம் இல்லையோ மண்சும் வந்தது மானம் இல்லையோ ரோசமில்லையோ ரோசமில்லையோ மாலைகள் பெற்றது வெட்கமில்லையோ மாலைகள் பெற்றது வெட்கமில்லையோ மானமில்லையோ
மண் சுமந்தது உனக்கு மானம் இல்லையோ ரோசம் இல்லையா கன்று மானை கையில் எடுத்து கையிலே ஆளக்கூடிய கரை கண்ட பகவானை என்று ஆமா இரணமா சொல்லி பாட்டெல்லாம் பாடுறாரு சரி பாட்டெல்லாம் பாடக்கூடிய சமயத்துல ஆண்டவன் சிவபெருமான் என்னகின்றார் அரக்கனா இருந்ததுன்னா ஆமா அருமை பெருமைலாம் எனக்கு தெரியுமா தெரியுமா கட்டாயம் தெரியவே தெரியாது சங்கதி எல்லாம் விவரமா ஒவ்வொன்றும் விடாம ஆமா பாட்டு மூலமாவே பாடுகின்றாரே நம்ம மாயகனா இருக்குமோ என்று எண்ணம் கொண்டாலும் ஆமா மாயக்கடன் என்ன பாத்தையால கூப்பிடுவோம் என்று சொல்லி ஏ அக்கானோ அக்கா அப்படின்னு 5-6 சத்தம் கொடுத்தார் ஆமா 5-6 சத்தம் கொடுக்கக்கூடிய சமயத்துல பெருமாள் என்ன சொல்லுறாரு பாருங்க என்னன்னா அத்தான்னு சொல்லாத அறிவு கெட்ட வல்லரக்கா மச்சான்னு சொல்லாத மானம் கெட்ட வல்லரக்கா ஆமா அப்படி என்று உடனே சொல்லுகின்றார் சரி சொல்லக்கூடிய சமயத்துல ஆமா ஈசன் சிவபெருமா சரி மாயன் என்று தெரிந்த பின்னாலே ஆமா பாட்டு பாடி நம்மளை கேவலப்படுத்திட்டாரு ஆமானே இவனைக்கு ஒரு வார்த்தைனால நம்ம பாட்டா பாடி இவரை சொல்லியே ஆகணும் இவரை பேச வேண்டும் என்று சொல்லி சிவபெருமான் என்ன சொல்லுகிறார் தெரியுமா என்னன்னா ஆயர் பாடு போய் வந்தது மாதம் இல்லையா என்ன சொல்லுறாரு என்ன நீ இருக்கீன்னு தெரியாமத்தான் உங்களை பேசுனேன் ஆனா என்ன தெரிஞ்சுக்கிட்டு நான் தான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சும் நீங்க என்ன இப்படி பேசலாமா அப்படின்னு பகவான் வந்த பின்னாடி விவரத்தை சொல்லுகின்றார் ஆமா விவரத்தை சொல்லக்கூடிய சமயத்துல சரி மச்சா நீர் என்ன பேசினாரு ஆமா 10 வார்த்தை பேசினாடா 2 வார்த்தை பேசினது என்ன கெட்டு போச்சு மச்சான மலையேறி பைக்கலான்னு சொல்லுவாங்களே ஆமா அதே போலதான் இங்க நடந்திருக்கு நம்பி நான் வந்திருக்கேன் ஆமா எப்படியோ அந்த அரக்க இடத்துல இருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் சரி அப்படி என்று சொல்லும் போது ஆமா நீங்க என்ன குளங்குத்தி ஆடு மாடு மேய்ச்ச ஆமா 1000 மாடி போனேன்னு சொல்லி என்ன அவமானமா பேசுனதுனால திரும்பி பாருங்க ஆடு மாடு ஆமா அத்தனையும் நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும் நீங்க தான் பாதுகாக்கணும் ஆடு மாட்டுல ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்களே சரி உங்கள்கிட்ட இருந்து 10 வாங்காம நான் விடவே மாட்டேன் அதனால இந்த ஆடு மாடுகளை நீங்கள் தான் பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி சொல்றாரு பாருங்க என்னன்னு அயவா மதுசூதனே அது ஈஸ்வரன் சிவபெருமான இடத்துல ஆமா அத்தா பகவானே மாடு பார்த்து நம்மை கொண்டு வாரே அத்தா பகவானே மாடு பார்த்து நம்மை கொண்டு வாரே தாமவானே மடுவனமையோ ஆரங்களை
கொண்டு வாரே ஆடு இடத்துல காட்டுக்குள்ள ஆடு குட்டி இடத்துல கூட்டுக்குள்ள ஆடு இடத்துல காட்டுக்குள்ள ஆடு குட்டி இடத்துல கூட்டுக்குள்ள அக்கா பவானே ஆடுவத நம்மையா ஆடுகளை கொண்டு வாரே வரக்கூடிய காட்டுக்கருகே சரி கண் சுருவத்தை மாத்தி பெண் சுருவத்தை கொண்டார் கோபாலக்கண்ணன் அப்படி பெண் சுருவத்தை எடுத்து ஆமா அரக்கன் வரக்கூடிய கானகத்திலே வரக்கூடிய சமயத்தில் மல்லரக்கன் பார்த்தான் சரி அம்மா இவ்வளவு பெரிய அழகா இருக்காங்க நம்ம சும்மா விடலாமா இப்படியே நம்ம பேச்சுவார்த்தை கொடுப்போம் என்று சொல்லி அந்த வல்லரக்கனாகப்பட்டவன் மோகினி இடத்திலே வந்து ஆமன்னே யாரம்மா இந்த ஊரம்மா என்ன பேரம்மா சொல்லம்மா சரி உன் நாடு என்ன உன் நகரம் என்ன ஊரு என்ன பேரு என்ன உற்றவள்ளி வந்தது என்ன குரத்தை எல்லாம் கேட்கிறான் அம்மா குரத்தை கேட்கக்கூடிய சமயத்தில் மோகினியான் சொருபம் கொண்ட மாயக்கண்ணனாகப்பட்டவன் ஆமையோ இந்த வல்லரக்கனிடத்துல அமன்னே மாய மோகினியான சரி அந்ததோடு மாய மோகினி என்ன விதமாக தன்னுடைய வரலாறு எல்லாம் சொல்கிறார் பாருங்க எப்படி என்ன
ஆறாவது மாத உலகால ஏழாவது எட்டாவது பிறந்தமாலே எந்த பேரும் மோகினியா நான் அந்த காலகட்டத்துல நான் இந்த தனியா வந்திருக்கேன்னா நான் 8வது பிறந்தமாக சரி நான் பிறக்கையில அவ்வளோ செல்வ செழிப்பா என்னுடைய வீடு இருந்தது ஆமாண்ணே நான் எனக்கு திருமணம் நடந்த வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா எப்படி என்ன மூத்த கிரகண புருஷனுக்கு ஆகாது ஆமா நாளான கிரகண ஆரனுக்கு ஆகாது ஆகவே ஆகாது எனக்கு 7 பேருக்கும் திருமணம் முடியுது 8வது என்னுடைய அப்பா எனக்கு சுயம்பரம் வைக்கக்கூடிய சமயத்துல மதுரையில இருக்காரு பாரு சொக்காரு ஆமா அவரும் அந்த சுயம்பரத்துல வந்து கலந்து கொண்டு ஆமா என்னுடைய மனதை எல்லாம் மாற்றி திருமணம் முடித்து போயிட்டார் சரி திருமணம் முடித்து நானும் ஆமா மதுரைக்கு என்ன கூட்டிட்டு போகக்கூடிய சமயத்துல கீழக்கோட்டை வாசல விட்டுட்டு வேகமா உள்ள போனாரு மனுஷன் ஆமா அந்த மனுஷன் 2 மீட்டர் தான் இருக்காரு வேகமா உள்ள போன உடனே ஆமா ஆரத்தி எடுக்க ஆளத்தான் அனுப்புவாருன்னு சொல்லிட்டு நானும் வாசல்ல வந்து தவித்து கொண்டு இருந்தேன் இருக்கக்கூடிய சமயத்தில் ஆமன்னே யார் வருகிறார் தெரியுமா யாருன்னா பச்சை நிறத்தோடு ஆமா பச்சை கிளியை கைப்பிடித்து அந்த மீனாட்சி ஓடோடி வந்து என்ன சொல்கிறார் தெரியுமா என்னன்னா யாருடைய சக்கரவர்த்தி யாருடைய சக்கரவர்த்தி மீனாட்சி மோகினியாரை விழித்து தகையதான் விழித்து தனிக்கிருப்பாளே தகையதான் விழித்து ஓடிக்கிருப்பாளே உடையதும் தான் விழித்து உடையதும் தான் விழித்து மொத்தத்துக்கு இருப்பாளே நான்
போய் கல்யாணத்துல சீர் எல்லாம் கொண்டு அனுப்புனாரு எங்க அப்பா. ஆமா. ஆணையில 1 கோடி, குதிரையில 1 கோடி, 1 கோடி வேகத்துல 1 கோடி. ஆமா. என்னென்ன இருக்கோ அத்தனையிலையும் வகையா எனக்கு அனுப்பி விட்டாரு எங்க அப்பா. அனுப்பி விட்டாரு. சீரும் சிறப்புமான மதுரையில போய் இறங்கும் போது ஆமாண்ணே நல்ல பச்சை வண்ண பட்டுடுத்தி பச்சை மேனியோடு கிளி பிடித்து வந்த மீனாட்சி. ஆமா. நம்ம கூட பிறந்த தங்கச்சி நம்ம கூட வாழ வந்திருக்கான்னு நினைச்சு என்ன கூட்டு போகான்னு பார்த்தேன். ஆமா. ஆனா அந்த மீனாட்சி அப்படி செய்யவே இல்ல. அவமானமா பேசி ஆமா என்ன முடிய இழுத்து சரி முத்திகிந்திக்கி விட்டுட்டா. உச்சந்தில நான் வந்து நிற்கக்கூடிய காரணத்தா ஆமா இவங்க கூட இருந்து வாழவே முடியாது. கல்யாண நேரம் முடிச்சு நான் எப்போ அங்க போனேனோ ஆமா போன நேரத்துல இருந்து போராட்டமே இருந்ததால சரி இந்த காட்டு வழியா வருகிறேன் வல்லரக்கா அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுறாரு தெரியுமா? என்னென்ன கண்ணி நானும் மோகினி மீது காதல் கொண்டு ஆமா அவர் என்ன சொல்லுறாரு? என்ன மோகினி நீ கஷ்டப்பட்டு வரவே வேண்டாம். நீ பாவப்பட்ட விடமெல்லாம் எனக்கு வேண்டாம். உன்னை நான் மறுமணம் முடித்துக் கொள்கிறேன் என்று வல்லரக்கன் மோகினியார் இடத்திலே சொல்லக்கூடிய சமயத்தில் ஆமா மோகினி என்ன சொல்லுகிறார் பாருங்க. என்னன்னா தனியவரும் பெண்ணனை மனசில் நினையாடா மண்டகி ஆபத்துதானா சொல்லி புட்ட மண்டகி ஆபத்துதானா நடிகை வரக்கூடிய சமயத்தில் ஆமா வல்லரக்கர் ராஜனிடத்திலே சொல்லுகின்றார். என்ன பாவை பட்ட கதை சொன்னேனாயானா ஆமா அந்த பால் மரம் எல்லாம் வத்தி போகும் பூ மரம் எல்லாம் பூக்கள் எல்லாம் விழுந்து போகும். ஆமாண்ணே கண்ணீர் பட்ட கதையை சொன்னையானா ஆமா கடை இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் கருகி போகுமே வல்லரக்கா இந்த இடத்துல ஆமா காட்டு வழியா நான் வந்துகிட்டு இருக்கேன். சரி காட்டுல தன்னந்தனியா வரக்கூடிய பெண்ண ஆமா நான் கூட பிறந்த சகோதரியா நினைக்க வேண்டும். நினைக்கணும் அதை விட்டு நீ என் கழுத்துல மாலையிட நினைச்சன்னு வச்சுக்கோ உன் கழுத்துக்கு தான் ஆபத்து அப்படின்னு விவரத்தை எல்லாம் சொல்லுதா. ஆமா என்ன சொன்னாலும் கேட்கலாப்புல இல்ல, கேட்கவே இல்ல. ஏமனா என்ன பெண்மையால கொண்ட ஆசையால ஆமா குடித்த வண்டா சொல்ல நிக்க வல்லரக்கேன் நான் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய நிலைமையில வல்லரக்கன் வந்து விட்டான். ஆமா அப்படி வல்லரக்கன் அந்த சமயத்துல அம்மையா அவர்கிட்ட என்ன சொல்லுகிறார் பாருங்க. என்னன்னா வல்லரக்கன்
கூடிய மரணம் முடிக்கணும் முடிக்கணும் போட்டி பார்க்கணும் உடனே வாழணும் உடனே வாழணும் உல்லாசமா இருக்கணும் கஷ்டப்பட்ட விவரத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன் நான் சொன்ன பின்னும் நீயும் திரும்ப ஆமா ரெண்டாவது திருமணமா முடிச்சு கூட்டிட்டு போறேன்னு சொல்லுற வீட்டுக்கு என்ன நீ கூட்டிட்டு போய் வச்சுக்கோய வீட்டுல இருக்கக்கூடிய உன்னுடைய மூத்தக்காரன் என்ன சொல்லுவா வந்திருக்கா பாரு சக்கரத்தி என் வாழ்க்கையை பங்கு போன ஆமா நீ ஏழாமா பேசுவா ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்க சக்கரத்தி போராட்டம் சகல பேருக்கும் கொண்டாட்டம் அப்படி நித்தம் சண்டை போட என்னால முடியாது ஆமா காலையில எந்திரிச்சா ஒருத்தர்கிட்ட சண்டை போடணும் ஆமா மதிய நேரத்துல ஒருத்தர் சண்டை போடணும் ராத்திரி யாருன்னா ஒருத்தர் சண்டை போடணும் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் அவர் தான் ஏற்கனவே சொல்லிட்டாங்களே என் ஜாதகத்தை பார்த்து ஆமா மூத்த ராசியும் கிரகணமும் புருஷனுக்கு ஆகாது அதனால நான் கல்யாணம் முடிச்சு வந்தேனே ஆனா நல்லபடியா வாழ முடியாது வல்லரக்க அண்ணான்னு சொல்லக்கூடிய வார்த்தை வல்லரக்கு எனக்கு எப்படி இருக்கு இடிமாதிரி இருக்கு ஏய் மோகினி அத்தான்னு கூப்பிடு ஆமா என்ன அண்ணன்னு கூப்பிடுது அப்படின்னு சொன்ன சமயத்துல அம்மா ஐயா அந்த மோகினியானவர் ஆமா சொல்லி பார்த்தா விவரத்தை சரி கேட்கதாப்புல இல்ல அம்மா கேட்காம அப்படியே சுரண்டு கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அமையா இடத்துல மோகினியானவர் சொல்லுகின்றார் என்ன ஏப்பா மோகினி உன்னை நான் கட்டாயம் கல்யாணம் தான் முடிக்கணும் அதுக்கு என்ன வழியோ அதை நீ சொல்லு ஆமா மோகினி இடத்துல கேட்கும் போது மோகினி சொல்லுகிறார் என்ன மூத்த தாரமா ஆமா அப்படின்னு வீட்டுல வந்து இருக்கா இருக்கும்போது நான் அவன் கூட வந்து வாழ
வாழ முடியாது வாழ முடியாது வாழ முடியாதா? அம்மா வாழ முடியாதுன்னா அப்ப என்ன செய்யலாம்? என்ன அவளுக்கு கால கயிற்ற கட்டி சரி கிணத்துல இறக்கி வைக்குமா? அது பாவம்ல. அவன் என்ன சொல்லுறா? என்ன காலை கட்டி கிணத்துல இறக்கிடுவேங்க. ஆமா நான் இன்னைக்கு இந்த அழகு வயசுல நான் இந்த அழகா இருக்கேன் எனக்காக நீ உன் மூத்த தாரத்தை கால கயிற்ற கட்டி கிணத்துல இறக்குவேன்னு சொல்லுது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு ஆமா அழகெல்லாம் சென்ற பின்னாரு இன்னொரு பெண் மேல காதல் கொண்டு அவனும் வந்து உங்களோட வாழணும்னு நினைச்சனா ஆற்றுல இறக்கினாலும் இறக்கிடுவ அதனால இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஆமா அப்படி என்று சொல்லக்கூடிய சமயத்தில் ராமனே அந்த வல்லரக்கனாகப்பட்டவன் மோகினி இடத்திலே சொல்லுகிறார் நீ சொன்ன மாதிரி ஒரு காலமும் நடக்க போவது இல்லை. இல்லவே இல்லை. கட்டாயம் நான் வந்து அம்மானே உன்னுடன் தான் வாழ்வேன். நீ யாருடன் உன் வாழ்க்கை இல்லை என்று அம்மானே வல்லரக்கன் சொல்லும் போது நான் கூடதான் வாழ்க்கையா நான் சொன்னபடியெல்லாம் செய்வாயா என்று அந்த மோகினியானவர் வல்லரக்கனிடத்துல ஆமையோ தெரியுமா என்னென்ன மேலையத்தை கலைஞர்கள் எங்கிருந்தாலும் கோவிலுக்கு வருவார்கள். விழா கமிட்டியார் அழைக்கிறார்கள். அந்த ஆற்றிலே இறங்க வேண்டும். முகம் போட்டு முகம் பார்க்க மாட்டேன் அவரிடத்திலே பேச மாட்டேன் என்று சொல்லி பகவான் மீது சத்தியம் செய்ய வேண்டும். ஆமன்னே என்று மொழியானவர் சொல்லக்கூடிய சமயத்தில் சொன்னபடி அவ
ஆத்துக்குள்ளே இறங்கி இறங்கின சமயத்துல முழுகுதான் மோகினியை கண்ணால் பண்றான். ஆமா பார்த்து இருக்கக்கூடிய சமயத்துல சொல்லி வந்த தொழில்களை வைத்த போது ஆமா அந்த வடராஜனாகப்பட்டவன் ஆமையோ அவனே